பணம் என்றால் பிணமும் வாயைத் திறக்கும் என்ற பழமொழி சொன்னார்கள் நம் முன்னோர்கள். அந்த பணத்திற்காக சங்கரும் தேவியும் செய்யும் அலப்பறைகளையும் அதன் முடிவையும் பார்க்கலாமா? சங்கரும் தேவியும் பணப்பைத்தியங்கள். எப்போது பார்த்தாலும் பணம் பணம் என்றே ஜெபம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்தில் உள்ள செல்வத்தையெல்லாம் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தால் கூட அவர்களின் ஆசை தீராது. அவ்வளவு பேராசை. சங்கருக்கு அந்நாட்டின் அரண்மனையில் வேலை. அரண்மனை வேலை என்றால் என்ன? மந்திரி வேலையா? இல்லை இல்லை, எடுபிடி வேலைதான். ஆனாலும் அவனுக்கு நல்ல சம்பளம் கிடைத்து வந்தது. எவ்வளவு சம்பளம் கிடைத்தால்தான் என்ன? அந்த பணத்தில் பைசா செலவிடுவதானாலும் சங்கருக்கும் தேவிக்கும் மனம் வராது. எந்த ஒரு வழியில் மிச்சம் பிடிக்கலாம், எப்படி எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்பதை பற்றியே அவர்கள் அடிக்கடி யோசனை செய்வார்கள். நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டார்கள், நல்ல உடை உடுத்த மாட்டார்கள். எப்போது பார்த்தாலும் பிச்சைக்காரர்கள் போலவே காட்சியளிப்பார்கள். இப்படியே அவர்கள் மிச்சம் பிடித்து ஒரு பானை நிறைய பணம் சேர்த்து விட்டார்கள். ஒரு பானை நிறைய பணம் சேர்த்து விட்டால் போதுமா? இன்னும் 3 பானைகள் வீட்டில் இருக்கின்றனவே, அவைகளையும் பணத்தால் நிரப்பிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் சங்கரும் தேவியும். அதற்கு வழி என்ன என்று இருவரும் யோசனை செய்தார்கள். அன்று சங்கருக்கு ஒரு யோசனை உதயமாயிற்று. உடனே, தேவி, நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதுபோல் செய்கிறாயா என்று கேட்டான். தேவி மாட்டேன் என்றா சொல்லுவாள்? என்ன யோசனை சொல்லுங்கள் என்று அவளோடு கேட்டாள். உடனே சங்கர் சொல்ல ஆரம்பித்தான். தேவி, நீ கடைத்தெருவுக்கு போக வேண்டும். போகும்போதே தலையை விரித்து போட்டுக்கொள். கண்களில் கண்ணீர் வரவழைத்துக்கொள். அங்குள்ள கடைக்காரர் ஒவ்வொருவரிடமும் சென்று, ஐயா, என்னுடைய தலைவிதி இப்படியே ஆக வேண்டும். என் கணவனை அரசர் விசாரணை எதுவும் இல்லாமல் சிறையில் போட்டுவிட்டார். சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் நான் திண்டாடுகிறேன். நீங்கள்தான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கேள். நிச்சயம் அவர்களுக்கு உனக்கு ஆகாரமும் பணமும் தருவார்கள். ஆகாரத்தை இருவரும் சாப்பிடலாம். பணத்தை பானையில் போட்டு வைக்கலாம். எப்படி என் யோசனை என்று கேட்டான். ஆகா, அற்புதமான யோசனைதான். ஆனால் அவர்கள் உங்களை நேரில் பார்த்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டாள். அதை பற்றி கவலைப்படாதே. நான் கோழி கூவும் முன்பே அரண்மனைக்கு போய்விடுவேன். கடையெல்லாம் மூடிய பிறகு வீடு திரும்புவேன். அரண்மனையில் இருப்பவர்களைத் தவிர மற்ற எவர்களுடைய கண்களிலும் நான் தென்பட மாட்டேன் என்றான். சரி, அப்படியே செய்யலாம். நாளையிலிருந்து நான் இந்த வேலையை ஆரம்பித்து விடுகிறேன் என்றாள் தேவி. சொன்னபடியே ஆரம்பித்து விட்டாள். தலைவிரி கோலத்துடனும் நீர்வழியும் கண்களுடனும் ஒவ்வொரு கடையாக சென்றாள். சங்கர் சொல்லிக் கொடுத்தது போலவே புழுகினாள். கடைக்காரர்கள் அவளுடைய புழுகை உண்மையென்று நம்பிவிட்டார்கள். இரக்கம் காட்டினார்கள். உணவு, உடை, பணம் முதலியவற்றை கொடுத்து உதவினார்கள். அன்று வீடு திரும்பும்போது தேவிக்கு அளவில்லாத ஆனந்தம். மறுநாளும் தேவி கடைவீதிக்கு சென்றாள். முதல் நாள் புழுகியது போலவே புழுகினாள். அன்றும் நல்ல வருமானம் கிடைத்தது. இப்படியே தினமும் செய்து வந்தாள். எவ்வளவு நாட்களுக்குத்தான் இப்படி செய்ய முடியும்? கடைக்காரர்கள் அலுத்து போய் விட்டார்கள். வெறுத்து துரத்த ஆரம்பித்தார்கள். சே போப்போ, உனக்கு வேறு வேலை இல்லை. இனிமேல் இந்த பக்கம் தலை காட்டவே கூடாது. தினசரி உனக்கு அள்ளி கொடுக்க இங்கே என்ன கொட்டியா கிடைக்கிறது? உனக்கு உறவினர் ஒருவர் கூட இல்லையா? அவர்களிடத்திலே போய் உன் கஷ்டத்தை சொல்லேன் என்று எரிந்து விழுந்தார்கள். தேவிக்கு அன்று வரும்படி கிடையாது. தலை குனிந்தபடியே வீடு திரும்பினாள். அன்று இரவு சங்கரிடத்திலே நடந்ததை சொன்னாள். சங்கர் அவள் கூறியதை கவனமாக கேட்டான். பிறகு, சரி, அதற்காக என்ன? அவர்கள் நம் உறவினர் வீட்டுக்குத்தானே போகச் சொன்னார்கள். அதுவும் நல்ல யோசனைதான். நாளையிலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் போய் பார்த்து நான் சிறையில் இருப்பதாக கூற வேண்டும். என்னை மீட்பதற்கு பண உதவி வேண்டும் என்று கெஞ்ச வேண்டும். அவர்கள் பணம் தருவார்கள். அந்த பணத்தை பத்திரமாக கொண்டு வந்து வீடு சேர்க்க வேண்டும். எப்படி என் யோசனை என்றான். உடனே தேவியின் முகத்திலே மகிழ்ச்சி தாண்டவமாடியது. சரி, நாளைக்கே போகிறேன் என்றாள். மறுநாள் முதல் ஒவ்வொரு உறவினர் வீடாக சென்று சங்கர் சொல்லிக் கொடுத்தது போல் சொன்னாள். அவர்களும் அவளுடைய பேச்சை நம்பிவிட்டார்கள். தங்களால் முடிந்த உதவிகளை செய்தார்கள். உறவினர்களில் ஒருவரை கூட அவள் விடவில்லை. எல்லோரிடமும் வசூல் செய்து விட்டாள். இப்படியே சில நாட்கள் செய்து வந்தாள். எவ்வளவு நாட்கள்தான் இப்படி செய்ய முடியும்? உறவினர்களுக்கு அவள் பேரில் சந்தேகம் ஏற்பட்டது. வர வர சந்தேகம் வலுத்தது. சங்கர் சிறையில் இருப்பதாக தெரியவில்லை. இவள் பொய் சொல்கிறாள் என்று சிலர் பேசிக்கொண்டார்கள். இந்த செய்தி தேவிக்கு எப்படியோ எட்டிவிட்டது. சரி, இனி இவர்களிடம் சென்றால் ஆபத்து. உள்ளதையும் பிடுங்கிக் கொண்டு விரட்டி விடுவார்கள் என்று எண்ணினாள். உடனே நேராக வீட்டுக்கு வந்துவிட்டாள். சங்கரிடம் நடந்தவற்றை கூறினாள். சரி, வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்று பெருமூச்சுடன் கூறினான்.
சங்கர். மறுநாள் இரவு அரண்மனையிலிருந்து சங்கர் வீட்டுக்கு வந்ததும் வாய்க்குள்ளிருந்து எதையோ எடுத்தான். தேவி அதை பார்த்தாள். ஆ, இது என்ன வைர மோதிரம் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் தேவி. உஸ், சத்தம் போடாதே. இதை நான் அரண்மனையிலிருந்து கிளப்பிக் கொண்டு வந்துவிட்டேன் என்று மெதுவாக கூறினான் சங்கர். ராஜாவுக்கு தெரிந்தால் என்றாள் தேவி. ஆமாம், இந்த மோதிரத்தை தான் அவர் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கப் போகிறாராக்கும். அவருக்கு எத்தனையோ மோதிரங்கள். இதை பற்றி அவர் நினைக்கக்கூட மாட்டார் என்று கூறிவிட்டான் சங்கர். அன்று முதல் தினசரி வீட்டுக்கு வரும்போது அரண்மனையிலிருந்து ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருளை அவன் எடுக்காமல் வரமாட்டான். தேவியும் இன்று என்ன பொருள் கொண்டு வரப் போகிறாரோ என்று அவளுடன் எதிர்பார்ப்பாள். இப்படியே இந்த திருட்டு வேலை பல நாள் நடந்து வந்தது. சங்கரும் தந்திரமாக இதை செய்து வந்தான். ஒரு நாள் சங்கர் தன் மனைவியிடம், தேவி, இந்த நகைகளை நாம் விற்று பணமாக்கி விட வேண்டும். ஆகையால் நான் இவைகளை ஒரு மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு வெகு தூரத்திலுள்ள ஒரு பட்டணத்துக்கு போகிறேன் என்றான். வேண்டாம், வெளியூர் போனால் பணம் செலவு. உள்ளூரிலேயே நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விடுகிறேன் என்றாள் தேவி. யாராவது கேட்டால் உறவினர் கொடுத்ததாக கூறிவிடலாம் என்றாள் தேவி. ஆமாம், நீ சொல்வது சரி என்றான் சங்கர். மறுநாள் காலை நேரம் தேவி தங்க காப்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு கடைவீதிக்கு சென்றாள். அங்கு அவள் அதை விற்கப் போகும் சமயத்தில் அரண்மனை சேவகன் ஒருவன் பார்த்துவிட்டான். உடனே அவள் அருகில் வந்து காப்பை வாங்கி பார்த்தான். அதில் அரண்மனை முத்திரை இருந்தது. அந்த இடத்திலேயே தேவி கைது செய்யப்பட்டாள். அவளை அடித்து உதைத்து கேட்டார்கள். அவள் உண்மையை கூறிவிட்டாள். அரண்மனையில் வேலை பார்க்கும் சங்கர்தான் இதற்கு காரணம் என்பது தெரிந்தது. உடனே சங்கரையும் கைது செய்தார்கள். அவர்களுடைய வீட்டை சோதனை செய்தார்கள். அரண்மனை சாமான்கள் அங்கே ஏராளமாக இருந்தன. உடனே அங்கிருந்த பொருட்களை எல்லாவற்றையும் சேவகர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சங்கரையும் தேவியையும் அரசன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இதற்குள் இந்த செய்தி ஊரெங்கும் பரவிவிட்டது. கடைக்காரர்களும் தேவியின் உறவினர்களும் ஆத்திரப்பட்டார்கள். எல்லோரும் உடனே அரண்மனைக்கு ஓடி வந்து நடப்பதை கவனித்தார்கள். சங்கரும் தேவியும் செய்த குற்றத்தை அரசன் தீர விசாரித்தான். அரசர் முடிவில் தீர்ப்பு கூற ஆரம்பித்தார். நீங்கள் கடைக்காரர்களை ஏமாற்றி பொருள் சேர்த்தீர்கள். அது முதல் குற்றம். இதற்காக உங்களுக்கு அதிகமான அபராதம் விதிப்பதோடு பல ஆண்டுகள் சிறையில் போட வேண்டும். உங்கள் உறவினரிடம் பொய் கூறி பணம் உதவி பெற்றீர்கள். இது இரண்டாவது குற்றம். இதற்காக உங்களை நன்றாக தோல் உரியும் வரை அடிக்க வேண்டும். அரண்மனை பொருட்களை கொள்ளையடித்தீர்கள். இது மூன்றாவது குற்றம். இதற்காக உங்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்றான். இதை அரசன் கூறியதுமே சங்கரும் தேவியும் நடுநடுங்கினர். கண்ணீர் விட்டனர். அரசன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். ஆனாலும் அரசன் மிக கடுமையாக, உப்பு தின்னவன் தண்ணி குடித்துத்தான் ஆகணும். அதுபோல தப்பு செய்தவனுக்கு தண்டனை கண்டிப்பாக வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம் என்றான். இந்த கதையில் சங்கர் செய்த தவறுகள் 2. முதலில் சங்கர் செய்த தவறு, சங்கர் மண்டையில் இருந்த கொண்டைய மறந்தது தான். எப்படின்னா, வெளியூரில் வித்திருந்தா தண்டனை கொஞ்ச நாள் கழிச்சு கிடச்சிருக்கோம். அது வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம். சங்கர் செய்த இரண்டாவது தவறு, தன் மனைவியிடம் எல்லாவற்றையும் சொல்லிய சங்கர் எவ்வளவு அடித்து கேட்டாலும் தன் பெயரை சொல்லக்கூடாது என்று தன் மனைவியிடம் சொல்லியிருக்க வேண்டுமல்லவா? முக்கியமாக இந்த கதையில் கணவன் பேச்சை மனைவி கேட்கும்போது சரியாக செயல்பட்டது அவர்கள் திட்டம். மனைவியின் பேச்சை, அதாவது பஸ் காசை மிச்சப்படுத்த நினைத்த மனைவி சொன்ன யோசனையால் மாட்டிக்கொண்டார்கள் இருவரும். பணம் என்பது நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றுதான். பணம்தான் வாழ்க்கை என்பது இல்லை. வாழ்வதற்கு பணம் தேவை, அவ்வளவுதான். புரிந்து நடந்து கொண்டால் பிழைத்து கொள்ளலாம். இதோ உங்களுக்காக இந்த பாடல். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமட, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமட. தம்பி, தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. இந்த கதையும் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.